ஒரு லாங் ஃப்ராக்குக்குரிய பாடி பார்ட்டை எப்படி கட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எதுவும் கிடைக்கல, அவங்க அளவு ஃப்ராக் எதுவும் கொடுக்கல, அவங்கள அளக்கிறதுக்கும் வாய்ப்பும் கிடைக்கல. அவங்களோட அளவு ஜாக்கெட் ஒன்று என்கிட்ட இருந்தது. ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு பட்டி வரைக்கும் பார்த்தோம்னா 14 இன்ச்சு இருந்தது. நான் 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 16 இன்ச்சு உயரம் எடுத்துக்கிட்டேன். ஆம்கோலுக்கு அடியில் இருந்து கழுத்தோட விளிம்பு வரைக்கும் பார்த்தோம்னா 9.5 இருக்குது மார்பு சுற்றளவு. நான் 12 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். 12 இன்ச்சு அகலமோ 16 இன்ச்சு உயரமோ 2 துணி எடுத்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி மடித்து பின் பண்ணி எடுத்துட்டு அளவு சட்டையை 4ஆக மடித்து வச்சு நம்ம எப்பையும் ப்ளவுஸுக்கு எப்படி வரைவோம், ஷோல்டர், ஆம்கோல், கழுத்து உயரம் இதெல்லாம் எப்படி வரைவோமோ அதே மாதிரி இதுலேயும் மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவை நம்ம கட் பண்ணக்கூடாது. ஆம்கோலுக்கு அடியிலையும் அதே மாதிரி ரெடி அளவு, ஸ்டிச்சிங் அளவு எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஷோல்டரோட அளவை ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிடணும். ஏற்கனவே உள்ள ஸ்டிச்சிங் அளவுலேருந்து தள்ளி 1/2 இன்ச்சும் கழுத்து அகலத்துலையும் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் உள்ளே தள்ளி குறிச்சிக்கிடணும். குறிச்சிட்டு ஷோல்டரை கிராஸாக வரைஞ்சிக்கிட்டு ஆம்கோல் டானாக போட்டு வரைஞ்சிட்டு அந்த இடத்துல நம்ம ஆம்கோல் கட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆம்கோலோட ரெடி அளவு மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல டானாக போட்டு நம்ம இன்னொரு ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கிடணும். இப்போ ஆம்கோலோட உயரம் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறங்கி இருக்கும். ஃப்ராக்குக்கு தேவையான லூஸ் கிடச்சிரும். அதே மாதிரி முன்கழுத்து உயரமும் 6.5 இன்ச்சு இருந்தது. கஸ்டமர் முன்கழுத்து மேலே ஏற்றி வேணும்னாங்க. 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்பு சுற்றளவு ஸ்டிச்சிங் லைன் 9.5ல் ஸ்டிச் பண்ணாமல் 10.5ல் தான் ஸ்டிச் பண்ணணும். இடுப்பளவு மார்பு சுற்றளவோட ஒரு இன்ச்சு குறைச்சி 9.5 மார்க் பண்ணிக்கிட்டு ஆம்கோல் வளைவை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஷோல்டரை கட் பண்ணிக்கிடணும். கழுத்து அகலத்தில் 4 துணியிலையும் சேர்த்து கீறி விட்டுக்கிடணும். ஆம்கோல் கிட்டையும் இடுப்பு சுற்றளவு கிட்டையும் ஸ்டிச் பண்ணுறத 4 துணியிலையும் சேர்த்து பாயிண்ட் போட்டுக்கிடணும். முன்பக்கத்துக்குரிய கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்து 2 சின்ன ஸ்கேலப்பும் கீழே ஒரு பெரிய ஸ்கேலப்பும் போட்டு ஸ்டார் ரக் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே பாட் ஷேப்பில் பேட்டர்னுக்கு வரைஞ்சி எடுத்துக்கிடணும். இப்போ வரைஞ்சிட்டு முன்கழுத்தை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு ஆம்கோல் கவர் எடுத்து கட் பண்ணிக்கிடணும். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்து பின்பக்கத்துக்குரிய கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிவிட்டு அளவு சட்டையோட பின்கழுத்தை மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு போட் நெக் வரைஞ்சி அதுக்கு கீழே பாட் நெக் வரைஞ்சி பேக் சைடு கழுத்தை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஒரு ஃப்ராக்குக்கு தேவையான அளவு கிடைக்கலன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ராக்கோட பாடியை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம்.